ஹாய், மட்டன் கீமா இன்னைக்கு பண்ண போகிறது பாருங்கள். காட்டுங்க. மட்டன் 1/2 kg, கோகோனட் பவுடர் 1 ஸ்பூன், கேஷனட் ஒரு கையளவு, நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது 3 ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம் 2. அப்புறம் இந்த மசாலா நல்லாயிருக்கும். இந்த கம்பெனிக்காரங்க இது எங்கள் தெரிஞ்ச ஒரு ஆண்டி கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள் நீங்கள், நாஜில் மட்டன் மசாலா, இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம பண்ணிக்கணும். 1/2 கிலோவுக்கு நான் ஒரு துளி அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, ஓகேங்களா, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்பேன். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடுவேன் நான். ஆந்திரா மிளகா காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும். நான்வெஜ்க்கு எப்போவுமே காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சால்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்பேன், தேவை அளவுக்கு, ஓகேங்களா. வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் லிட்டில் பிட் லெமன் எப்போவுமே ஃப்ரெஷ் போடணும். இல்லாத பட்சத்தில் நம்ம சேஃப் சைடுக்கு இந்த பிராண்ட் நல்லா இருக்குது, இது வாங்கிக்கோங்க, டாபர். இது இந்த லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் காட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு, அப்புறம் முன்னாடி இருந்தது என்கிட்ட கொஞ்சோண்டி கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தான் நான் போடுறேன். எதுக்குன்னா அது ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் நம்ம. அப்புறம் நான் தாளிப்பேன், அது நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் இது நான் போடுவேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூனு மிளகாத்தூள் இப்போ போடுவோம். அப்புறமா 2 ஸ்பூன் போடுவேன் நான், ஓகேங்களா. இது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த மசாலா பவுட்ரு கூட 1, 2, ஓகேங்களா, 2. இது எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் இது போட்டுட்டு இப்படி கலர் இருக்கணும். அப்படியே இந்த டமோட்டா இருக்குதுல்ல, ஆனியன் மட்டும்தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டுடுவேன். இப்போ டமோட்டா இதுவும் எல்லாமே சேர்த்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணி இதில் நம்ம வேக வைக்கிறதுக்காக 1 கிளாஸ் வாட்டர், நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸிங்கில் தாளிக்கும் போது நான் என்னென்ன போடுவேன் என்னது நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம சிம்பிள் வேலைங்க, எதுவுமே பெருசு கிடையாது, நம்ம செய்யறத வச்சுக்கலாம். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, மிச்சது அவ்வளோதான், மிக்ஸி போட்டால் முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவும் ஜிஞ்சர் கார்லிக்கு மிக்ஸி போட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் இதே ஜாரில் இந்த கேஷனட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது சப்பாத்தி, ரைஸு, வெஜிடேபிள் புலாவ், பிரியாணி, எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அதிகமாக சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸு, நாங்கள் பச்சரிசி சாப்பிடுறது சூப்பராக இருக்கும். அது நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்கில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ குக்கரில் வச்சுருக்கிறோம்ல, அது வெந்துச்சு, அந்த விசில் இது சவுண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம்.
இந்த கீமா வந்து இது வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா கடலை எண்ணெய், மந்த்ரா ஆயில், கடலை எண்ணெய், இதுதான் டேஸ்ட் இருக்கும். ஆயில் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வரும். பேசிக் நான்வெஜ்ஜுக்கு வந்து ஓகேங்களா. இப்போ நான் இந்த யாலுக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு வச்சுருக்கிறேன்ல, நான் இந்த இது வந்து இதில் போட்டுடுறேன். நான் இப்போ ஆயில் கொஞ்சம் சூடான உடனே நான் அது போட்டுட்டேன். நம்ம பெரிய அடுப்புலேயே வச்சுக்கலாம். நான் மாற்றிக்கிறேன், பெரிய அடுப்புலேயே வச்சுக்கிட்டேன். நான் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இந்த ஆயிலில் வந்து ஆனியன் போட்டால் இது ப்ரௌன் ஆகட்டும், கோல்டன் கலரில் ஆகணும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு கலர் வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு 2 ஸ்பூன் நான் போடுறேன் மிளகாத்தூள். கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பப்படம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பேடாக மட்டும் சொல்லாதீங்க. நான் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து நல்லா இது கொடுங்க, எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.